முருகா என்று மனதார முருகப்பெருமானை யாரெல்லாம் நினைத்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், உயிரே போகும் நிலை வந்தாலும், ஓம் முருகா என்ற ஒற்றை தெய்வீக வார்த்தை அவர்கள் வாழ்க்கையையே திருப்பி போட்டுவிடும். முருகப்பெருமானின் அனுமதியின்றி முருக பக்தர்களை காலன் நெருங்க கூட மாட்டான். அதற்கு எடுத்துக்காட்டாக திருச்செந்தூர் புண்ணிய ஸ்தலத்தில் நடந்த உண்மை சம்பவம். கோவிலில் முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டு கந்த சஷ்டியை மிகவும் மனமுருகி சொல்லிக் கொண்டிருந்தார் பக்தர் ஒருவர். அவர் சொல்லி முடித்ததும் அங்கிருந்த மற்றொருவர், உங்களுக்கு கந்த சஷ்டி பாடி முருகப்பெருமானை வணங்குவதிலும் பக்தியிலும் அதிக இஷ்டம் கொண்டவராக இருக்கிறீர்கள், அவ்வளவு தெய்வ பக்தியா என்று கேட்டார். அதற்கு அந்த பக்தர் சிறு புன்னகையுடன் அவரிடம் கூறினார், கடவுளே இல்லை என்றும் கடவுளை வணங்குபவர்கள் முட்டாள்கள் என்றும் என்னை போல யாருமே கேலி கிண்டல்கள் செய்திருக்க முடியாது. அந்த அளவிற்கு நான் ஒரு நாத்திகவாதி என்பதுதான் உண்மை. 30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு சம்பவம் என்னை இவ்வளவு பக்தி உள்ளவராக மாற்றியது. அன்று என் நண்பர்கள் அழைத்தார்கள் என்று இங்கே வந்தேன். எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாததால் நான் கோவிலுக்குள் சாமி கும்பிட போகவில்லை. என் நண்பர்கள் அனைவரும் அதிகாலையிலேயே முருகப்பெருமானை தரிசிக்க கிளம்பிவிட்டார்கள். நான் வந்த வேலையை பார்ப்போம் என்று கடலில் இறங்கி சந்தோஷமாக குளித்துக் கொண்டிருந்தேன். அதிகாலை வேலை என்பதால் என்னை தவிர வேறு யாரும் இல்லை. திடீர் என்று ஒரு பெரிய அலையில் நான் சிக்கிவிட்டேன். அந்த ராட்சச அலை என்னை கடலின் உள்ளே வேகமாக இழுத்து கொண்டிருக்க நான் என்னையும் அறியாமல் முருகா முருகா என்று கத்தினேன். ஏதோ ஒரு கை என் உச்சந்தலையை பிடித்து வேகமாக கரையை நோக்கி இழுப்பதை உணர்ந்தேன். கரை சேர்ந்த நான் எழுந்து பார்த்தேன். கண்ணு கெட்டிய தூரம் வரை அந்த இடத்தில் யாருமே இல்லை. என்னை காப்பாற்றி கண் தெரிந்தும் கடவுள் இல்லை என்று குருடனாக வாழ்ந்த என் கண்களை திறந்து வைத்ததே இந்த முருகப்பெருமான் தான். அன்று முதல் என் வாழ்க்கையில் அனைத்தும் மாற தொடங்கியது. கடவுள் இல்லை என்றும் கொஞ்சம் கூட கடவுள் நம்பிக்கையே இல்லாத நான் முருகா என்று அழைத்ததற்கே ஓடி வந்த முருகப்பெருமான் அவர் பக்தர்களை கைவிட்டு விடுவாரா? ஒருபோதும் விடமாட்டார். ஓ முருகா என்று சொல்லி முடித்தார் அந்த பக்தர். இதை கேட்டுக்கொண்டிருந்த மற்றொரு பக்தர் மெய் மறந்து முருகா முருகா என்று மனநிறைவோடு முருகப்பெருமானின் தரிசனம் பெற்றார்கள். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், யாரெல்லாம் முருகப்பெருமானின் திருப்புகழை அவர்கள் வீடுகளிலேயும் மனதிலேயும் தினமும் படிக்கிறார்களோ, யாரெல்லாம் முருகா முருகா என்று மனதார சொல்கிறார்களோ, அவர்களுக்கு யாராவது கெடுதல் நினைத்தாலோ, அவர்களுக்கு ஏதாவது கெட்டது நடக்கப் போகிறது என்றால் பாறைகளை பிளந்து உடைத்து எறிந்து மின்னலின் வேகத்தை விட அதிக வேகத்தில் வேல் வந்து அவர்களுக்கு முன் நின்று காப்பாற்றும் என்கிறார். சொல்லற்கரிய திருப்புகழை உரைத்தவரின் அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அரத்த நிலை காணும் என்கிறார் அருணகிரிநாதர்.